எனதருமை உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வருடம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும். கும்ப ராசிக்காரர்கள் கடந்த 2.5 ஆண்டு காலம் கர்மச்சனி என்று சொல்வார்களே, அதாவது கர்மச்சனி என்றால் என்ன? இந்த கர்மச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஏழரை நாட்டு சனி, பஞ்சம சனி என்று எல்லாத்துக்கும் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த கர்மச்சனி என்றால் எல்லாம் கர்மம் செய்வார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த சோதிடம் என்பது இந்த கிராமங்களில் எப்படி வளர்ந்திருக்கிறது என்றால், மனிதர்கள் எவ்வாறெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயத்திற்கு தக்கவாறு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஜோதிடத்தை 3 பல்கலைக்கழகம் சென்று படிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் உண்மை அல்ல. ஏன்னா உலகளாவிய பரந்துபட்ட விரிந்துபட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சால்டியர்கள் இவர்கள் அனைவருமே இந்த ஜோதிட கலையை நன்கு வளர்த்திருக்கிறார்கள். அந்த பார்வையில் கர்மச்சனி என்றால் உங்கள் அப்பாவுக்கு கர்மம் பண்ணுவாய், அம்மாவுக்கு கர்மம் பண்ணுவாய் என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. சார், கர்மா என்றால் செயல். செயல் என்று வரும்பொழுது நம்ம ஜீவனம் என்பது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் என்பது நாம் படியளக்கக்கூடிய இடம். படியளக்கக்கூடிய இடத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் கடந்த 2.5 ஆண்டுகள் பல நாடுகளிலிருந்து பேசிய தமிழர்கள், நான் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து மாற்றப்பட்டேன், நான் இப்பொழுது ஜாப்லெஸ், வேலை இல்லை, என்னுடைய படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை, அதே போன்று நான் நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தேன், என்னுடைய தொழில் எல்லாமே முடிந்தது. இப்படித்தானே சார்? கிட்டத்தட்ட 1,10,000 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்களா என்னுடைய நிகழ்ச்சியை? லட்சக்கணக்கான அதிக அளவு பார்த்தது மீனராசியும், அதுக்கு அடுத்தது கும்பராசியும் இந்த கடந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துருக்கீங்க. அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லும் பொழுதெல்லாம் கர்மா என்றால் செயல் என்பது உண்மை, செயல் என்பது முடக்கம் ஏற்பட்டு தொழில் வகையில் முடக்கம் தான் வந்திருக்கு. பட் இது நம்ம இதுதான் அனுபவம், இதுதான் ரிசர்ச். அதில் இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன என்றால், இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி 2017ஆம் ஆண்டு இந்த கும்ப ராசிக்காரர்கள் உங்கள் அனைவருக்கும் தொழில் வகையில் மிக அற்புதமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இதனால் வரை கடந்த 2.5 ஆண்டுகளாக தேக்கத்தில் இருந்த அனைத்து காரியங்களும் வெற்றி நிச்சயம், காரிய ஜெயம். 11ஆம் இடத்தில் ஒரு கோள், லக்னத்திற்கோ அல்லது உங்களுடைய ராசிக்கோ 11ஆம் இடத்தில் எவரும் நல்லவர். தீதொன்றுமே இல்லாத பாவகம் 11ஆம் பாவகம். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சரலக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி. உடனே சரலக்கணத்துக்கு 11ஆம் பாவாதிபதி, பாதகாதிபதி அதெல்லாம் இல்லை. 11ஆம் இடம் லாபஸ்தானம். நண்பர்களால், செய்யக்கூடிய தொழில்களால், யாருனாலையும் எடுத்துக்கங்க. அப்போ இந்த 11ஆம் இடம் 2.5 ஆண்டு காலம் இந்த சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக இப்போதைக்கு அஷ்டம குரு, 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் பாவகத்தில் சனி, கடந்த 2.5 ஆண்டுகள், அதுபோக கடந்த இந்த ஆகஸ்ட் மாதம் 2016 வருஷத்திலிருந்து இந்த 4 மாதமாகவும் அஷ்டம குரு, எப்படியா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது என்னெல்லாம் கேட்டவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன், கோட்சார பலன் என்பது முழு 60 கோடி கும்ப ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதல்ல. நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம். அதே மாதிரி தொழிலில் பிரச்சனை உடையவர்கள், வேலையில் பிரச்சனைகள் உடையவர்கள், கஷ்டம் ஏற்படக்கூடியவர்கள் மட்டும் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய திசாபுத்திகள் கெட்டு இருந்தால் மட்டுமே கோஷாரம் கெட்டு போகும். திசாபுத்திகள் நன்றாக இருந்தால் கோஷாரம் பாதிக்காது. இப்பொழுது வரக்கூடிய திசாபுத்திகள் கெட்டு இருந்தாலும் கோஷாரம் நல்ல விதமாக வருகிறது. திசாபத்தி காலங்கள் கெட்டு இருந்து தொழில் வகையில் பாதிப்புகள் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கோஷார ரீதியான பலன்கள் என்பது சம்பவம் மட்டுமே, அதுவே தீர்வாகாது. சம்பவம் என்றால் என்ன? இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் வேலைக்கு போய் பிரச்சனையில், விசா பிரச்சனையில் இருக்கிறார், 10ல் சனி, ஒன்றும் நகராது ஃபைல்,
11ஆம் இடத்துக்கு சனி வந்தாச்சு. இப்போ அவருடைய இது வந்து விசா வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், அல்லது அவர் வேலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஒரு மாற்றத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளோ நாட்கள் தடுமாற்றத்தில் இருந்தவர் இனி முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார். இது ஒரு சம்பவம். இது போன்றுதான் உங்களுக்கு இந்த நிகழ்கால சம்பவங்கள் நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் ஒரு 30% எடுத்து பார்ப்பது தான் இந்த கோட்சார பலன். அதனால் சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழு பலன் என்பதை நாம் எண்ணக்கூடாது. சரி, இந்த கும்ப ராசிக்காரர்களுடைய புலம்பல்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொழில் வகை நசிவுகள், பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகளுடைய தேக்கங்கள், இப்படி நிறைய இருக்கும். நேற்று ஒரு பெரியவர் கூப்பிட்டு பேசினார். இரவு 10 மணிக்கு, கும்பராசி இப்போதான் ஏன் பார்த்தேன், நேற்று தான், இவ்வளோ நேரம் உங்களை பார்க்கல, நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்குது, புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன், நான் நேரில் வரணுங்க என்னார். 60 வயசு பெரியவர். நான் என்ன சொன்னேன், ஐயா நிகழ்ச்சியை பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு என்னுடைய இது அப்லோடு ஆகும், 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா வாங்க ஐயா அப்படின்னு. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது வரணும்னு தோணுது உங்களுக்கு. கும்பராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது இந்த புத்தாண்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? நல்ல ஒரு கேக்கு உங்களுக்கு கொடுத்து சொன்னது மாதிரி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் அதிக அளவு பர்சன்டேஜ் நல்ல ஒரு முன்னேற்றம், மேன்மை, தொழில் வகையில் லாபம் எல்லாமே வரப்போகிறது. சரி நேயர்களே, இந்த கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகள் என்ன? கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். அந்த கூடா நட்பு என்பது கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் நட்பு நாள் வீணாக போனது, பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனது, தெரியாத தொழில்கள் ஈடுபட்டு அதில் நஷ்டமானது, யாரை நம்பணும்னு தெரியாமல் அவங்களோட நம்பி கழுத்தறுக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சிங்களா இல்லையா? அப்படி தோல்வி அடைஞ்சிருந்த நேயர்கள் மட்டுமே தான் இதில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. இது எல்லாமே இனி உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, சனீச்சரன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கான், யார் யார் நல்லவன் யார் யார் கெட்டவன். ஏங்க உங்கள் ராசிக்கு அதிபதி தானேங்க சனி. இந்த மகர ராசியும் கும்ப ராசிக்கும் அதிபதியே சனிங்க. உங்களுக்கே சனி 10ல் இருக்கும்போது என்ன செஞ்சார்? நாங்களாம் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு சனி உங்களுக்கு நன்மை தான் சார் செய்யும், கெடுதலே செய்யாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர். உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு நன்மை தானே செய்ய முடியும், கெடுதல் எப்படி செய்வார்லாம் சொன்னோம். ஆனால் சனீச்சரன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, டெஸ்ட். பிஸ்னஸில் தெரியாத தொழில், தெரிஞ்ச தொழில்னு இருக்குது. ஜாதக ரீதியாக என்ன தொழில் செய்யலாம், ஜாதக ரீதியாக என்ன படிப்பு படிக்கலாம், இதெல்லாமே நமக்கு நிறைய அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்ன பிஸ்னஸ் பண்ணால் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறமாவது இந்த கும்ப ராசிக்காரர்கள் ஜாதகத்தை பார்த்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், இந்த படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, இப்படி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு அரியர்ஸ், தடை. ஏன்னா காரியஸ்தானம் என்று சொல்வார்கள். 10ஆம் பாவம் என்பது கர்ம பாவகம் இல்லாமல் காரிய பாவமும் கூட. அந்த காரியங்கள் எல்லாமே காரிய விக்கினம்னு சொல்லுவோம். அதாவது தேக்கம், தடுமாற்றம், காரியம் நடக்காமல் போனது, அந்த மாதிரிலாம் இருந்தீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு மேலே எல்லா காரியமும் நல்ல விதமாக நடக்கும். அதே மாதிரி படிப்பில் அரியர்ஸ் வச்சவங்க இனி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி அடுத்தது கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம்லாம் கேம்பஸில் செலெக்ஷன் ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும். மேக்சிமம் கும்ப ராசிக்காரர்கள் நிரம்ப அறிவு படைத்தவர்கள், நிறைகுடம் தழும்பாதவர்கள். கும்பம் என்பது அவர்கள் குடத்துக்குள் நீராக இருக்கக்கூடியவர்கள். தன்னை சரியான விகிதாச்சாரத்தில் விளம்பரப்படுத்த முடியாமல், அதை விளம்பரப்படுத்த தெரியாமல் தோல்வி மேல் தோல்விகளை அடைந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இவங்கள்ட்ட ஒரு தற்பெருமை இருக்காது. கும்ப ராசிக்காரர்களுக்கு நான் தான் இப்படி அப்படி என்றால் தற்பெருமை இருக்காது. ஏதாவது ஒரு லக்கணங்கள் மாறி இருந்து ஒரு மிதன லக்கணமாக இருந்தால் கூட அதிகமாக தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த லக்னாதிபதி புதன். அதனால் பெரும்பாலும் நான் பார்த்த கும்பராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் நிரம்ப படித்தாலும் அந்த படித்தது மாதிரி இல்லாமலாம் இருப்பாங்க. நீங்களாம் இப்படியே இருக்காதீங்க.
என்ன காரணம்னா, நாம் தாழம்பூனுடைய வாசனை தானாய் மலரும், அந்த மனம் வீசும் என்ற எண்ணத்தில் இருக்கிறதுல அந்த காலம்லாம் இப்போல்லாம் காம்படிஷனான காலம், நிறைய போட்டிகள் உடைய காலம் அது. அதனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்களும் பல்வேறு விதமான வெற்றியை பெறலாம். அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் லாபம் இல்லை. கடந்த காலத்தில் எனக்கு ஒரே நஷ்டம், எதுவுமே லாபம் இல்லை, எல்லாமே லாஸாக போச்சு. எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது ஒர்க்கர்ஸ்க்கு தான் பெனிஃபிட்டாக இருந்தது, லேபர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருந்தது, எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி வேதனைப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம், மேன்மை, புதிய தொழில்களில் ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே மாதிரி குரு 8ஆம் இடத்தில் இருப்பது என்ன சொன்னோம்னா, குரு பயிற்சி பலன்களில் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும், வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி குரு 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது கொடுத்ததை கேட்டால் பகை என்றெல்லாம் சொன்னோம். அந்த குரு பயிற்சி உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் பயிற்சி ஆகும். அந்த காலகட்டங்கள் அது வாக்கிய கணிதப்படி அந்த பயிற்சி. அதன் பிறகு குரு 9ஆம் இடம், ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் நம்ம செப்டம்பர் மாதம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ராகு கேது, அதே மாதிரி இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள்லாம் இப்போ வருஷம் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும்பான்மையான ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் வகையில் உள்ள முன்னேற்றம், மேன்மை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டு தான் இருப்பேன். நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகள் செய்த தவறுகள் என்ன என்று சீர்தூக்கி பார்த்து, நாம் ஏதோ நம்மளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, இப்போ அப்ராட்லேருந்து கல்ஃப்லேருந்து ஒருத்தர் பேசுகிறார், கும்பராசி, நல்லா தான் சார் இருந்தேன், நல்லா வச்சுருந்தாங்க, இப்போ திடீர்னு ஒரு மேலதிகாரி ஒருத்தர் வந்தார், என்னை பார்த்தா அவருக்கு பிடிச்சதா என்னென்னு தெரியல, திடீர்னு எனக்கு வேலையை விட்டு போங்கன்ட்டார் சார். அது என்ன காரணமாக இருக்கும்? அப்போ கரெக்டாக சனி கர்மச்சனி 10ஆம் இடம். ஏதோ உங்களிடம் ஒரு தவறு இருந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்கள்கிட்ட இல்லாமல் இல்லை. அந்த மிஸ்டேக்கை சனீஸ்வரன் கரெக்டாக சுட்டி காட்டியிருக்கான்ல. சனியினுடைய வேலை என்ன? அப்போ ஒரு அசால்ட்டுத்தனம், ஒரு பொறுமை, ஒரு நிதானம், உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க, முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆற்றல், உள்ளடக்கப்பட்ட ஆற்றல் உடையவர்கள் தான் கும்பராசி. மேசராசியாக இருந்ததுன்னு வைங்களேன், அவர் பேசும்போதே அவர் வர்றாருனாலே தெரிஞ்சு போயிடும், பயங்கரமான ஆற்றல் மிக்கவர் வர்றாரு அப்படின்னு நம்ம பயந்து ஓடுவோம். ஒரு சிம்ம ராசிக்காரர் வர்றாருன்னு வைங்களேன், அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளோ பெரிய ஆற்றல்னு எல்லாருமே அங்கே அறிவித்து விடுவார்கள். ஒரு கும்ப ராசி வராங்கன்னா அவங்க வர்றதே தெரியாது. அவங்க வந்ததுக்கப்புறம், அவங்க பேசினதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க மனிதராக இவர் அப்படின்னு. இந்த கும்பராசி, மீனராசிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வெளிப்படவே தெரியாது. அவங்களோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பழகினதுக்கு அப்புறம் தான் மிக தன்மையான மனிதர்கள், பரவாயில்ல அப்படின்னு ஆற்றலை உள்ளடக்கப்பட்டவர்கள் கும்பராசி, மீனராசி. ஏன்னா லாஸ்ட்டு 300 டிகிரிக்கு மேலே 30, 60 டிகிரி. அதனால தான் இந்த மீனமும் கும்பமும் ஒத்துப்போகும் நிறைய விஷயத்தில் சொன்னது. மீனராசி பெண்கள் கும்பராசி ஆண்களை திருமணம் செய்து கொண்டாங்கன்னா 2 பேரும் ஒத்துப்போகும், ஒரே மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்களாம் யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கலாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பலன் அடையலாம். இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறது முழுக்க கும்ப ராசிக்காரங்களை நம்ம களை எடுத்து கொண்டிருக்கிறோம். அவரிடம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் களை எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தைரியமாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், வெளிப்படையாக பேசுங்கள். அதே மாதிரி எதை செய்தாலும் தெளிவாக எழுத்துப்பூர்வமாக செய்யுங்கள். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். அதற்கு அடுத்தது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஜபர்தஸ்த் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குங்கிறத வெளிப்படுத்துங்க. அட்லீஸ்ட் 4 பேர் விளம்பரம் தானுங்க. நீங்கள் மிதுனம் கண்ணிலாம் ஏன் விளம்பரம் இல்லாமல் பிரகாசிக்கிறார்கள் என்றால், விளம்பரத்துக்கே உரிய ராசி அது புதன். அந்த மிதனம் கன்னி அப்படிங்கிறவங்கெல்லாம் தாழம்பூனுடைய மனம் தானாக வீசும் என்பது போன்று அவர்கள் விளம்பரம் இல்லாமலேயே வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் விளம்பரமே இல்லாத சனி, அவங்கள பற்றி வெளியில் சொன்னால் மட்டும்தானே தெரியும். அதனால் உங்களை விளம்பரப்படுத்துங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய படிச்சிருக்கீங்க, நல்ல நிர்வாக திறமை, ஒரு கல்லூரியினுடைய துணைவேந்தராக வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல பவர் இருக்குது, கெப்பாசிட்டிஸ் இருக்குது.
அழகாக பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்வீங்க. அதுக்கெல்லாம் ஒரு சரியான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அற்புதமான வெற்றி மேன்மையும் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி தொழில் வகையிலலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸு நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த எபிசோடு 20 நிமிஷம் தான். இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் நான் பேசியிருக்கேன். அதிலலாம் உங்களுடைய பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது. ஏன்னா நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம், அதே மாதிரி சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கிறீங்க. அவிட்டம் சதயம்லாம் சின்ன வயசுலேயே ராகு, அதே மாதிரி குரு திசை, சனி திசை, நீண்ட கால திசைகளை சந்திக்கிறீங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க குரு திசை, சனி திசை, புதன் என்ற ஒரு திசையை சந்திப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் என்ற பழமொழியெல்லாம் அந்த காலத்தில் சொன்னது. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் என்னன்னா சிறு வயதிலேயே ராகு திசையினால் ஆளப்படுறாங்க. அதனால் சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப கஷ்டமும் சிரமமும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் மீறி போராடி ஸ்ட்ரகிளான லைஃப்பில் தான் அந்த கும்பராசிக்காரங்க அவிட்டத்தில் பிறந்தவங்களாம் வர்றாங்க. அதே மாதிரி அவங்க குருமகா திசை வரும்போது அடையாளம் காணப்பட்டு, அதே மாதிரி சனி திசை தன்னுடைய ராசியில் மத்தியம காலத்துக்கு மேலே தான் மேன்மை அடைகிறாங்க. அதனால தான் கும்பராசிக்காரர்கள் மத்தியம வயதிற்கு மேலே ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை அடைவார்கள். அப்படியெல்லாம் வரும்போது இந்த மாதிரி கோச்சாரம்லாம் கெட்டு போச்சுன்னு வைங்களேன், பிஸ்னஸ்லாம் ஹெவி லாஸ். அதனால் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த கடந்த 2.5 வருஷம் நடந்த தவறுகள் மாற்றிக்கிங்க. கடந்த 2.5 வருஷம் நடந்த நிகழ்வுகள் அதை மறந்துடுங்க. ஏன்னா கடந்த காலத்தை நாம் மறந்து பழக வேண்டும். கும்பராசி நேயர்களே, அது நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். எதிர்காலம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும். ஒரு பிரகாசமான ஒரு காலம் வருகிறதென்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் மீண்டும் பறைசாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. உங்களுடைய திறமைகளை நீங்கள் மீண்டும் பறைசாற்றி கொள்ளலாம். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வெற்றியும் மேன்மையும் முன்னேற்றமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கல் வாங்கல், நான் சொன்னேன் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், யாருக்கும் நீங்கள் ஷூரிட்டி கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம். ஒரு கையெழுத்துனால பிரச்சனைகள் வரும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு மாடிஃபிகேஷன் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ அதை பாருங்கள். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதுதான் மெயின். உங்களுடைய பாஸ்போர்ட்டே அதுதான். அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் வெளிநாடு போக முடியாது. கோச்சாரம்ங்கிறது ஒரு கருத்து உள்நாட்டுக்குள்ளார நம்ம பார்த்துக்கிறது. அதை விட ஹையஸ்ட்டாக உள்ளது எது அப்படின்னா நம்முடைய ஹாரோஸ்கோப். அந்த ஜனன கால அட்டவணையை பார்த்து தற்சமயம் என்ன திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தெளிவாக ஒரு கோடு போட்டு போயிட்டே இருக்கலாம், வெற்றி நிச்சயம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள்லாம் நம்ம நிறையா உங்களுடைய இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு இறுதி நேரம் வந்து விட்டது. என்ன சொல்ல வந்தோம், இந்த வருஷம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுக்கு தான் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் நடக்க போகுது. உங்களுக்கு தான் செய்யக்கூடிய தொழில்களில் மேன்மை. வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள், வேலையற்றவர்கள், வேலை இல்லாதவர்கள், வேலை சுமை உடையவர்கள், இதையே இந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்தினால உங்கள் குடும்பத்தினர்கள் மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் அப்படியும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலை அப்படின்னா அந்த பிப்ரவரி 1 வீக்லேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நிலைகள் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக என்னிடம் அதை காட்டி நேரிலோ அல்லது ஃபோனிலோ நம்ம மீட் பண்ணி உங்களுக்கு வெற்றிக்கான வழிமுறைகளை எப்படியும் சொல்லி உங்களை வெற்றி பெற வச்சுருவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நேயர்களே. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோல்வி, தாழ்வு மனப்பான்மை, வாழ்க்கையில் விரக்தி, ஏமாற்றம், தடுமாற்றம், அதே மாதிரி மரண பயம், தற்கொலை எண்ணம், இப்படிலாம் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு டெபிலிட்டிஸ் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த ஜோசியம். மனோதிடம் அற்றவர்கள், அதாவதுங்க தன்னம்பிக்கை உடையவர்களுக்கு ஜோசியம் தேவையில்லை. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜோசியம் அவசியம். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைம்பார், பட் டேஞ்சரஸ். ஜோசியம்லாம் பொய்யுங்க அப்படிம்பார், தட் இஸ் டேஞ்சரஸ். எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுங்கன்னு சொல்கிறாரு, ஆமாம் அதுதான் டேஞ்சரஸ். எதுக்கு மேலேயும் நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க, அதுதான்.
இந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் அல்லாதவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஜோசியம். தன்னம்பிக்கை இருக்கிறவங்களே விட்டுடலாம், தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களே விட்டுடலாம். அவர் என்ன பண்ணுவார், தெய்வ நம்பிக்கை இந்த டைம் நான் சபரிமலைக்கு மாலை போயிட்டு வந்தேங்க, அடுத்த முறை போயிட்டு வரதுக்குள்ளார ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததுன்னா மீண்டும் வரேன்னு நினச்சிட்டு போவார். அதே மாதிரி மாற்றம் வரும். அதனால் தெய்வ நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கோம். அவர் ஜோசியம் பார்க்க வர மாட்டார். எனக்கு ஒரு ஓம் சக்தி தாங்க, எனக்கு முருகனுங்க, அதே மாதிரி எனக்கு சபரிமலை ஐயப்பங்க, வருஷம் எனக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்குங்க, சந்தோஷம், போய்கிட்டே இருங்க, சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி தன்னம்பிக்கை, எனக்கு எதை பற்றி நம்பிக்கை, என்னுடைய தன்னம்பிக்கை தாங்க, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க. சரிஞ்சு கிடந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி இன்றைக்கி நாங்கள் பெரிய லெவலில் இருக்கோம். சந்தோஷம் சாமி, நீங்கள் ஜாதகமே பார்க்க வர வேண்டாம். எதை பற்றியுமே எனக்கு பிடிக்காமல் நான் கேட்பேன், ஏமா அவங்க கணவரை அழைச்சிட்டு வரலாம்ல ஜாதகம் பார்க்குறது? இல்லைங்க சார், அவருக்குலாம் அதில் நம்பிக்கை இல்லைங்க. அவர் தான் இங்கே வேணும். அவர் என்ன ஐநா சபை லீடரா, இங்கே வரமாட்டாரா? வருவார்ல. ஏன் இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம ஜாதகத்தை பார்த்து நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். வாங்க பேசுவோம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம், மேன்மை அடைவோம். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.